ஹாய். வணக்கம். ஹாய். ஹாய். வணக்கம் 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 வணக்கம். ஹாய். போன வாரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ வேற டிலேயா வந்துச்சு, ஒரு வாரம் வரல. அது ஒரு ப்ராப்ளம். அந்த வீடியோ போடலாமா போட வேணாமா நாங்களே யோசிச்சுட்டு உட்காந்தோம்னா நெக்ஸ்ட் இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் சொல்றேன். நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள். அப்போ வந்து எனக்கு ஒரு மீன் பேஜ்ல இருந்து ஒரு ரீல் பார்த்த ஸ்க்ரோல்ல என்ன வந்துச்சுன்னா, ஒரு காலேஜோட டைப்ஸ். திருச்சியில எத்தனை காலேஜ் நீ கூட எனக்கு அனுப்பிச்சிருந்த திருச்சி ஆர்ட் சிட்டி. பேஜ் திருச்சி ஆர்ட் சிட்டி. இந்த இத்தனை காலேஜ் இருக்குன்னு போட்டு அந்த காலேஜ் பக்கத்துல அந்த காலேஜோட கேர்ள்ஸ் தான் அதுக்கு கீழே நானும் கமெண்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம காலேஜ்ல இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மீம்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா, அவங்க காலேஜை போட்டு அது பக்கத்துல ஏதாவது ஒரு ஹீரோயின்ஸ் இது பண்ணி அவங்க கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அது என்னமோ எனக்கு சரியா படல. இல்ல இந்த காலேஜ்ல இருக்க பொண்ணுங்கலாம் இந்த காலேஜ்ல இருக்க பொண்ணுங்கலாம் இப்படின்னு சீரியஸ் டைப் பண்ணியாச்சு. அதுல ஏதோ ஒரு முத்திரை குத்துற மாதிரி இருக்கு. அது தப்பா தெரிஞ்சது. அப்படி இல்ல, அதுல ஈவிஆர் காலேஜ பத்தி போட்டிருந்தாங்க. நாங்க ஈவிஆர் காலேஜ் கன்னிஸ் நாங்க ஒன்னா ஈவிஆர்ல தான் படிச்சோம். ஆமா. ஓகே, இதான் கண்டென்ட். இன்னைக்கு இருக்கிற கண்டென்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து காலேஜ பத்தி தான் பேச போறோம். மம்ஸ் காலேஜ் போயிட்டு வந்துறேன். பை. லைஃப் இஸ் a race. என்னோட லவ் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணியா? சத்தியமா இல்ல. இதா கவு அம்சா. பெண்கள் 3 வகைப்படும். தில் டங் டக். என்னது? அப்பா. இன்னைக்கு எக்ஸாமா? போமா. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன். அதாவது உங்களோட காலேஜ் லைஃப் வந்து ஏதாவது ஒரு மூவியோட ரிலேட் ஆயிருக்கா, அந்த ரிலேட் ஆன மூவியை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த மூவி எனக்கு என்னோட காலேஜ் லைஃப் பார்க்க இந்த படம் மாதிரி இருந்துச்சு, என்னோட காலேஜ் லைஃப் பார்க்க அந்த படமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேயா, அதை வந்து எடுத்து பார்ப்போம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, X3 Jerry not 7. X33 Jerry not 7. மால் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நண்பன் படம்னு போட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நண்பன் படம் பார்த்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். 3 idiots. 3 பேரு 3 idiots. ஓ, இவரு ஹிந்தி வெர்ஷன் போயிட்டாரு. அவருக்கு அப்படி ஒரு படம் இருக்குன்னே தெரியாது. இந்தியா சொல்ல தெரியும். விஜய் இல்ல தமிழ்ல சொல்றேன். இல்ல நான் அப்படி சொல்லவில்லை. அந்த படத்துல 3 பேர் இருந்தாங்க. 3 idiots சொன்னேன். 3 இடியட்ஸ்மே ஒரு படம் வந்திருக்குடா. அப்படியா? அந்த அளவுக்கு நான் தாண்டா பாலா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுக்கடா சுத்தி அவர் நிறைய வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது லைட்னிங் கிங். குட்டி குட்டி குட்டியா? அவன் என்ன குட்டியா? இதெல்லாம் என்ன இது டார்க்கா இருக்கு. யார வச்சு சொல்றேன். குட்டி படம் பாத்துருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆனா என்ன, கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கும். ஆனா அவர் வந்து ஒரு பொண்ணால பண்ணுவாரு. பட் அந்த பொண்ணு வந்து அதுல சொல்லுவாங்க தப்பு. இந்திரா கை வைக்கிற அந்த பொண்ணு யாரு? என் லவர் சார். அப்ப இந்த பையன் அவளோட லவர் சார். என்னடா இது வாழ்க்கை? அவனுக்கு ஒரு இல்ல, அவன்
இதுதான் நம்ம ஸ்டார்டிங். பில்டிங் மேல ஏறி நின்று நான் குதிக்க வரேன். நீ என்ன love பண்றியா இல்லையா? நீ என்ன love பண்றியா இல்லையா? இல்ல தாங்கன்னா மைக் தாங்காது. யாரையாவது அப்பதான் தனுஷ் வந்து சைக்கிள்ல நிப்பாரு. ஐ லவ் யூ. அடுத்தது எனது ரீகல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் உனக்கு வேலை கிடைச்சிச்சான் கேள்விப்பட்டேன். என்றென்றும் புன்னகைன்ற பேர்லாம் வேணா கொடுத்து வச்ச வாழ்க்கை செம்மையா இருக்கும் ப்ரோ. ரெக்கார்ட் ஆகுதா? என்றென்றும் புன்னகை படம் பார்த்து நான் பாக்கல. யாரு hero? ஜீவா ஜீவா அப்புறம் பேர் தெரியல. இன்னொருத்த வந்து சந்தானம். அதான் ப்ரோ தெருமுனையில் அதுலயும் 3 பேர் தான். 3 பேர் தான். நல்லா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வீடியோ ஏய், ஆமாடா. 4 பேரா 5 பேரா 5 பேரா இருக்கு. இதுல வந்து இன்னைக்கு கதைக்கு வர முடியல. சிம்பிள் சொல்லு. ஆமா சஃபி வர முடியல. கறிக்கடை பாய். பாய் பாய், 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். அதனால 2 பேர் வர முடியல. அடுத்தது திருச்சி ஜாலி பையன். யாரு? அது வேற யாரு? நம்ம மேல கேமராமேனா? திருச்சி ஜாலி பையன். ஜாதி மதம் இல்லாத சொர்க்கம். அடுத்தது நம்ம சகிலா உள்ள என்ட்ரி கொடுத்துக்க. சகிலா பாய். சகிலா பரதேசி ப்ரோ. அவனே பரதேசி பரதேசிங்க. பரதேசி படம் பாத்திருக்கியா? நான் பாத்திருக்கேன். செம்ம படம் bro. ம். பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஆனா பர்சனலா ரொம்ப பயப்படுற படம் பாக்கேன். ஆமா bro. ரொம்ப பயமா அந்த மாதிரி சின்ன வயசுல அந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசுல பார்க்கும்போது ஐயோ அப்படியான்ற படம் ஒரு மாதிரி சொகுசான படம் அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும். அடுத்தது மிஸ்டர் கிங் 001. யாரு? இது ஆதி, என் ஃப்ரெண்டு தான். ஆதி தி The Goat Life. கோட் லைஃப் படம் பாத்தீங்களா? நான் பார்க்கல. ஆதி ஜீவிதம். நான் பார்க்கல. ஆக்சுவலா நானும் அந்த படம் பார்க்கல. நல்லா இருக்கும், நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த படம் வந்து சொன்ன வரைக்கும் ஒரு உண்மை சம்பவம். மரியான் படம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மச்ச தண்ணி ஒத்துக்குச்சு, பச்சை தண்ணி பத்திக்குச்சு, போடு சரி உனக்கு சொல்லு, நீ கமெண்ட் பண்ணு. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல இப்படி இருந்து இப்படி வரல. இதுதான் சொல்லலாம். இப்படி இருந்தா நான் சேர்ந்த ஆரம்பிச்சு வந்து என்னோட காலேஜ் வந்து பார்க்க ஒரு மாதிரி 90s ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு ஃபுல்லா. ஏன்னா நான் வந்து 2K கிட்ட தான். நான் வந்து செஞ்சு கிட்ட. ஆனா வந்து எனக்கு ஃபுல்லா வந்து 90s ஃபீல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம உள்ள வந்தேன். எனக்கு வந்து ஐயோ ஈஆர்ல சீட்டு கிடைச்சா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது ஈஸி இல்லை. கஷ்டமா. அது வேணா உண்மை. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் ஒரு வாரம் டெய்லி போயிட்டு அவங்கெல்லாம் வந்து ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜ் பசங்க நான் எப்படி, கவர்மெண்ட் காலேஜ் நான் அப்படி, கவர்மெண்ட் காலேஜ் நான் எப்படி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. சரி, ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நான் பார்த்த படம்லாம் வந்து பரியரும் பெருமாள், சரி சம்திங் இந்த மாதிரி வில்லேஜ் இல்ல சம்திங் 90sல இருக்கிற படம் காலேஜ் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு 2K கிட்ட டான் நான் பர்சனலா போன வீடியோலயே அடிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது. அதுவும் சொன்ன ஜோலாம் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. ஆனா இங்க ஜோ லவர்ஸ் எல்லாம் இருக்காங்க வெளியே இருக்கா. எனக்கு பிடிக்காது. எனக்கு இதுதான். ஸோ நான் போன எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். இப்ப என் காலேஜ் போனா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-5 காலேஜ் பக்கம் போட்டிருந்தேன். ஆனா 5 காலேஜ்ல கிடைக்காதது இங்க வந்து கிடைச்சது. ஆனா இது எனக்கே தெரியல. அது வந்து எங்க அக்காவோட ஃப்ரெண்டு வந்து அப்படி இல்ல அக்காவோட ஃப்ரெண்டு வந்து இந்த காலேஜ்ல வந்து சேர்த்து விட்டாங்க. அம்மா அப்பயே சொன்னாரு, வாத்தியார் தம்பி நீ ஒழுங்கா படிக்கலன்னா வீட்டுல கால் பண்ணிடுவேன். காலேஜ்ல சேரும் போதே எனக்கு சீரியட் என்னன்னா, நான் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். அதெல்லாம் எய்டட் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல வந்து திருச்சியில வந்து நான் ஸ்கூல் பேர் சொல்ல முடியல. ஆனா அந்த ஸ்கூல்ல வந்து எல்லாரும் வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரவுடி ஸ்கூல் அப்படின்ற பேர் இருக்கும். நான் சென்னையில படிச்சவன் தான். ஆனா நான் இங்க வந்து நான் சேரும் போது எனக்கு அந்த ஸ்கூலை பத்தி ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா சேர்ந்தவங்க சொல்றாங்க அது ரவுடி ஸ்கூல். நான் போய் அந்த ஸ்கூல்ல சேர்ந்தோடனே என்கிட்ட வந்து எல்லாரும் மார்க்கெல்லாம் ஓகே உட்காந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. உன்னை சேர்த்துக்கலாமா, ஒழுங்கா இருப்பியா அப்படின்னு எனக்கு பிடிச்ச உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. என் காலேஜ்ல சீரியட் டைம் நடக்குது. சரி விட இப்ப நான் பேசுற மறந்துடுவேன். அந்த மாதிரி சேர்த்து விட்டாங்க.
அதுக்கப்புறம் அப்போ ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனவன் தான். எப்படின்னா கிடைச்ச அந்த வாய்ப்பு எப்படி இருந்துச்சு? வாய்ப்பு அது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எங்க அப்பா தேவையில்லாம 12 வருஷம் காசு வேஸ்ட் பண்ணிட்டாரு. எப்படின்னா பையன் நல்லா படிப்பான்னு பையன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்துருவான் அப்படின்னு நினைச்சு வருஷம் 40,000 50,000 கட்டிட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு பிடிக்கல அந்த 40,000 50,000 எல்லாம். எப்படியாச்சும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. அப்ப வந்து சேர்ந்தேன் அந்த காலேஜ். சேரும்போது அப்ப வந்து சேரப்போது இல்ல கிடைச்சிருச்சுன்னு மேம் தான் கால் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் ஃபீஸ் கட்டுற டைம் அப்போ வந்து என் மொபைல் எப்படின்னா ஒரு சைடு அப்படி வளைஞ்சுதான் இருக்கும், பெண்ட் ஆகிதான் இருக்கும். எப்படின்னா ஏர்பாட்ஸ் போட்டாதான் போனே ஆன் ஆகும். அப்ப வந்து எப்பதானே நான் பேசுறதே 4 வார்த்தை, அதுலயே 4 கட்டு வச்சிடுறீங்க. அப்ப வந்து என்னன்னா ரீல்ஸ் எல்லாம் எடுப்பான். நம்ம அப்பதான் கேமராமேன். என்னைய வந்து நடிக்கலாம் சொல்லுவான். நான் நம்மளுக்கு சைட் டைப். ஆமா சைட் டைப். நான் சொல்ல வரேன். ஏன்னா பர்சனலா வந்து ஏன் இந்த காலேஜ் எங்களுக்கு பிரச்சனைனா, நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நம்பி உங்க பையனை வந்து உண்டு கொண்டு போயிடுங்க, அவன் எதுலயுமே இன்டராக்ட் ஆக மாட்டான். 1ஆம் நம்பர் மக்குனா உங்க பையன் தான் இல்லைங்க. நான் திடீர்னு பேசிக்கா வந்து காதல் கொண்டிருந்த மாதிரி உட்காந்துட்டு தனியா ஹாய் நான் பேரு வினோத், நான் பேரு தெரியல போயிட்டு இருந்துச்சு. மொத்தமா நான் இங்க திருச்சி வந்துதான் எனக்கு என்ன சொல்றது மாறிச்சு. அப்படியே இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறி எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படியே மாறி அப்படியே படம் எடுக்கிறது என்ன, டான்ஸ் ஆடுறது என்ன, பாட்டு பாடுறது இதெல்லாம் வச்சிருந்தேன். நான் எப்பதான் பேசுவேன். அதனால எனக்கு வந்து இந்த காலேஜ் வந்து பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். கடைசியாதான் வந்தாரு விநாயக். வாங்க விநாயக். இந்த காலேஜ்ல சேர்ந்தப்ப சும்மா சேர்றோமே அப்படின்னு தான் நான் சேர்ந்தேன். எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை இந்த காலேஜ்ல சேர்ந்துமே. எனக்கு விருப்பமே இல்லை. சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கோமே, ஃபீஸ் கம்மியா இருக்கே அப்படின்னு தான் நான் சேர்ந்தது. சரின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ பேசுறா வந்து பண்ணலடா. ஃபர்ஸ்ட் இயர்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் இயர் தான் கொஞ்சம் போக ரீல்ஸ் பண்ணோம். இந்த 2 idiots கூட தான் பண்ணேன். கோமாளி நடுவுல அடி படம் இடத்துல பற்ற போது வச்சு அப்புறம் பாத்துக்கோ, ரொம்ப கஷ்டமாயிடும். ஓ நான் உன்ன பேச வரலன்னு அது இல்லடா. அந்த பாடுறா எங்க போட்டுறாதுடா. இதேதான் எனக்கு இருந்துச்சு. பேச விட்டேன். நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்து எங்கெங்கே போயிடுச்சுடா. எனக்கு படம் பேரை சொல்லணும்னா இந்த படம்லாம் இல்ல, எனக்கு எல்லா படத்தையும் கலந்து, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரதேசி மாதிரி போயிட்டு வருவேன். செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல எல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா எல்லா படமும் கலந்த மாதிரி, மியூசியம் இருக்கு, எல்லா படமும் கலந்த மாதிரி. இந்த படம்லாம் சொல்ல முடியாது. குட்டி படம் தலைவனும் இவரு வந்து ஒரு கதையே வேற. பெண்ணுல லெட்டர் எல்லாம் தெரிவித்து வீடியோ பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ படத்து போடணும்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் உங்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை தெரிவித்துருங்க. காற்று நாங்கள் மரபுக்கு மாற்று நாங்கள்